எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக சிக்கிய மீனவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 14 தமிழக மீனவர்கள் அபராத தொகையை செலுத்தினால் மட்டுமே விடுதலை என மன்னார் நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அபராத தொகையை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என மன்னார் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லிங்கேஸ்வரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். லிங்கேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். நிச்சயமாக அபிராமி. அதாவது ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேருக்கு தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிற இலங்கை நீதிமன்றம் அதை செலுத்த தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற தீர்ப்பு மீனவர்கள் மத்தியில பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற இவங்க தலைமன்னாருக்கும் கச்சத்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்காங்க. அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் விரட்டியடித்து எல்லை தாண்டியதாக 14 மீனவர்களையும் கைது செய்து அவர்கள் மீது 3, அதாவது எல்லை தாண்டியதாக மற்றும் அந்நாட்டு வளமையை சேதப்படுத்தியதாக உள்ளிட்ட 3 வழக்குகள் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அவர்களோட வழக்கு மீண்டும் மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கை விசாரித்த நீதிபதி ரபிக் 2 வழக்குகளை விடுதலை செய்து ஒரு வழக்கில் மட்டும் மீனவர்கள் 14 பேருக்கும் தலா ரூபாய் 50,000 இலங்கை பணம் செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்த தவறினால் 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அபராத தொகையை செலுத்தினால் மட்டுமே மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்களும் எனவும் தீர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இந்த நாள் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்தியாவுக்கு வந்திருந்த இலங்கை அதிபர் வந்திருந்த நிலையிலும் இன்னும் தமிழக மீனவர்களின் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படாதது மீனவர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லிங்கேஸ்வரன்.